Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் சன் டிவி மோஸ்ட் பாப்புலர் ப்ரைம் டைம் சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இது சற்றும் எதிர்பாராத கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த சீரியல் இப்போதைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். சடனாக பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணிட்டாங்க. எந்த சீரியலில் முடிக்க போகிறாங்க, இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு எந்த சீரியலில் கொண்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் எவ்வளவு சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிருந்தாலுமே 6:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ராமாயணம் சீரியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குதா செய்கிறாங்க. சன் டிவி கிட்ட இருந்து ஒரு ப்ரொமோஷன் கூட பண்ணுறதே கிடையாது, ப்ரொமோஸும் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ஹை வால்டேஜ் எபிசோடுக்காக யூடியூப்பில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலுமே ராமாயணம் சீரியல் 5+ ரேட்டிங் இப்போ கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. 8+க்கு மேலாம் ஒரு டப்பிங் சீரியல் 6:30 ஸ்லாட்டில் வாங்குச்சு அப்படின்னா ராமாயணம் சீரியல் தான் சொல்லணும். இருந்தாலுமே இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா டப்பிங் சீரியல் தான். ஸோ ஒரு ஒரிஜினல் வெர்ஷனில் எவ்வளோ எபிசோட்ஸ் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ அது வரைக்கும் மட்டுமே தான் டப் பண்ணி வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணலாமே அப்படின்னு தான் நாங்களுமே கேட்டுட்ருக்கோம். இப்போ சடனாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் சீரியலோட கிளைமேக்ஸை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணிட்டாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரில. பிகாஸ் டைம் ஸ்டார்ட்டி பிடிச்சிட்டு இருக்கு, 5+க்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு இருக்கு. எதுக்காக சடனாக அந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நியூ சீரியலில் கொண்டு வரணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் ராமாயணம் சீரியலில் முடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹிந்தி எபிசோட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் தமிழில் 100+ எபிசோட்ஸ் இருக்குது. இன்னும் 3 மாதத்துக்கு மேலே தாராளமாக எபிசோட்ஸ் வந்து கொண்டு போகலாம். பட் சடனாக பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தங்க மீன்கள் சீரியலை டேரெக்டாக 6:30 ஸ்லாட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 100 எபிசோட தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸை கொண்டு வாங்க, பாதிலே நிப்பாட்டிடாதீங்க, 6:30க்கு இல்லாட்டாலும் வேறு ஒரு ஸ்லாட்லேயாவது டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. சன் டிவி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ராமாயணம் சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.